மோகன்ஜி என்ன வேண்டிக்கிறீங்கள? இந்த தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? நானும் பெட்ரோல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகுதுங்கிறீங்க. ஆயில் செக் பண்ணுங்க பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகல. இங்க இப்போ எடுத்துக்காம கையில் என்ஜின் ஆயிலில் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஹெட் கேஸ்கெட் போயிடுச்சுண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹெட்டு கழட்டி என்ன பண்ணணும் காமிக்கிறோம் உங்களுக்கு. என்ஜின் ஆயில் தண்ணி மிக்ஸ் ஆனங்காட்டி எப்படி பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் தண்ணி மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆயில் பாருங்க இந்த கலரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹெட்டு கட்டணுங்க. ஹெட்டு கழட்டி ஹெட் கேஸ் சேஞ்ச் பண்ணணும். ஹெட்டு வேலை செய்யணும். நம்ம ஹெட்டு கட்டிடலாங்க. கண்ணு என்னது இது? என்ஜின் ஆயில்ண்ணா. இது இந்த கலர்ல இருக்குது. இதுண்ணா என்ஜின் ஆயிலில் தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி மிக்ஸ் ஆனா இந்த கலர்லயே மாறு? ஆமாண்ணா. இதுக்கு என்ன பண்ணணும் எனத்தினால கேட்டீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் தான். ஹெட் கம்ப்ளைண்ட் ஹெட் கேஸ்கெட் கம்ப்ளைண்ட். அதனால இப்படித்தான் ஆகும். நம்ம ஹெட்டு கழட்டிட்டு வேலை செய்யணும். ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணணும்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா நானோட ஹெட்டு கழட்டிடுங்க. வால்வு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகலை கரெக்டாக. தொட்டுக்காமீனா 3வது வால்வு 4வது வால்வு அதில் கரெக்டாக அதில் சீட்டி கரெக்டாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா 3rd வால்வு பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு, அது அட்ஜஸ்ட் வால்வு. அட்ஜஸ்ட் வால்வு பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட்டிங் ஆகலை. அப்போ நமக்கு எடுத்து கொடுத்து ரெடி பண்ணணும். நானோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா பிஸ்டனு 2 சிலிண்டர் தான், 2 சிலிண்டர் இன்ஜின். நானும் பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் இன்ஜினு. நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்டு கழட்டி எடுத்துட்டோம். போனா இங்கே வேணா பிஸ்டன் டாப் கர வேணா செக் பண்ண பிஸ்டனில் கரெக்டாக்கானா. கரெக்டாக இருக்கு. ஹெட்டு நானோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்து வந்துச்சுங்க. இதில் நம்ம ஹெட்டு வெல்டிங் ஃபேஸிங் பண்ணி வைக்கிறோம். ஃபுல்லாக அதனால் பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணி வைக்கிறோம். வால்வு கைடு ஸ்டெம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்குங்க. நம்ம ஹெட் எடுத்து ஃபிட் பண்ணிடலாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வாட்டர் பம்ப் கம்ப்ளைண்ட் இருக்குது. வாட்டர் பம்பும் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். வண்டியில் வாட்டர் பம்பும் ஆயில் பம்பும் சேர்ந்து வருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நானும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் வாங்கிட்டுங்க. வாட்டர் பம்பு ஆயில் பம்பு சேர்ந்து வரும். இது ஃபிட் பண்ணிடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கிங் வாங்கிக்கிறோம். ஆயில் பம்பு பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு நம்ம ஃபிட் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி வேங்க ஃபிட் பண்ணிடுவோம். நானும் டைமிங் பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் ஃபிட் பண்ண போகிறேங்க. ஹெட் கேஸ்கெட்டு அதே பார்த்தா ஹெட் ஃபிட் பண்ணிடலாம். ஹெட்டுங்க நானோட ஹெட் கேஸ்கெட்டுங்க. ஹெட் ஃபிட் பண்ணிடுவோம். ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஃபிட் பண்ணிவிட்டுங்க. இன்னும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த டைமிங் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. டைமிங் மார்க் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் மேலே ரைசாப் கிட்ட எல்லைங்க மாட்டியிருக்கேன். ஃபிட் பண்ணிக்கிறேன் 5 mm. இது எல்லைங்க. இந்த கிராங்க் மார்க்கு. இந்த கிராங்க் மார்க்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிராங்க் டைமிங் பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் டைமிங். கேம் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரியரில் 10 mm ஸ்பேனர். இந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா இங்கே காடி வரும் கேமில் கரெக்டாக பிளாக் பண்ணிடுவோம்.